பெரம்பலூர் அருகே 9 வயது சிறுமி மர்மமான முறையில் உயிரிழந்த வழக்கில் திடீர் திருப்பமாக பெற்ற தாயே கைது செய்யப்பட்டுள்ளார். இரண்டாவது திருமணத்திற்கு தடையாக இருந்ததாக கூறி கொலைபாதக செயலில் ஈடுபட்ட இளம்பெண் சிக்கியது எப்படி? பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூரைச் சேர்ந்தவர் 34 வயதான குணசேகர். இவருக்கு கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு நிஷாந்தி என்பவருடன் திருமணம் நடைபெற்றது. இந்த தம்பதிக்கு 9 வயதில் பெண் குழந்தை ஒன்று இருந்தது. அந்த சிறுமி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 4ஆம் வகுப்பு படித்து வந்தார். அண்மை காலமாக குணசேகரனுக்கும் நிஷாந்திக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் கணவனை பிரிந்த நிஷாந்தி காரை கிராமத்தில் உள்ள தாயார் வீட்டிற்கு தனது குழந்தையுடன் சென்றார். இந்த நிலையில் கடந்த 13ஆம் தேதி பிற்பகலில் உணவருந்திவிட்டு சிறுமி கீர்த்திஷா தூங்கியுள்ளார். நீண்ட நேரமாகியும் எழுந்திருக்கவில்லை என்று கூறி அவரின் தாயார் சிறுமியை காரை அரசு மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்றிருக்கிறார். அங்கு சிறுமியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர். மேலும் குழந்தையின் கழுத்து நெரிக்கப்பட்டதற்கான தடயம் இருந்ததை மருத்துவர்கள் கண்டுபிடித்துள்ளனர். உடனே இது குறித்து பாடாலூர் போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். தகவலின் பேரில் அங்கு சென்ற போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்வுக்காக பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சிறுமி மரணம் தொடர்பாக நிஷாந்தியிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அதில் தனது மகளின் மரணம் குறித்து தெரியாது என்றும் வீட்டில் மயங்கி கிடந்ததால் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதாக கூறியிருக்கிறார். இதனிடையே உடற்கூறாய்வு அறிக்கையின் முதல்கட்ட அறிக்கை வெளியாகியுள்ளது. அதில் சிறுமியின் கழுத்தை இறுக்கி கொலை செய்தது உறுதியாகியுள்ளது. இதையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரின் தாயார் நிஷாந்தியிடம் கிடுக்கிப்பிடி விசாரணை நடத்தியுள்ளனர். அதில் அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியாகியுள்ளது. 29 வயதான நிஷாந்தியின் வீட்டிற்கு அருகே மணிகண்டன் என்பவர் வசித்து வருகிறார். கணவரை பிரிந்து வந்த நிஷாந்திக்கு அந்த இளைஞருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் அது திருமண பந்தத்தை மீறிய உறவாக மாறியுள்ளது. இருவருக்கும் இடையே நெருக்கம் அதிகரித்ததால் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு மணிகண்டன் வற்புறுத்தி இருக்கிறார். அதற்கு 9 வயதில் உனக்கு குழந்தை இருப்பதால் தங்கள் வீட்டில் திருமணம் செய்ய எதிர்ப்பு தெரிவிப்பதாக கூறியுள்ளார். இதையடுத்து ரகசிய காதலனை இரண்டாவது திருமணம் செய்வதற்காக பெற்ற மகளையே கொலை செய்ய நிஷாந்தி சதித்திட்டம் தீட்டியுள்ளார். தொடர்ந்து கல்லெஞ்சம் படைத்த பெண் சம்பவத்தன்று தூங்கிக் கொண்டிருந்த தனது மகளை துப்பட்டாவால் கழுத்தை இறுக்கி கொலை செய்ததாக அதிர்ச்சி வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். ஈவு இரக்கமற்ற கொடூர செயலை செய்துவிட்டு தனக்கு எதுவுமே தெரியாதது போல சுருமி மயங்கிவிட்டதாக கூறி நீலி கண்ணீர் வடித்தபடி மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்றுள்ளார். இந்த நிலையில் குழந்தையை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டதால் இளம்பெண் நிஷாந்தி மற்றும் அவரது ரகசிய காதலன் மணிகண்டன் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர். பின்னர் பெரம்பலூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் அவர்களை சிறையில் அடைத்தனர். கணவரை பிரிந்த இளம்பெண் ரகசிய காதலனை இரண்டாவது திருமணம் செய்ய தடையாக இருந்த 9 வயது பெண் குழந்தையை கழுத்தை இறுக்கி கொலை செய்தது பெரம்பலூரில் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.